السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاعتبروا يا أولي الأبصار صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن نفسا لن تموت حتى تستكمل رزقها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நமது பள்ளிவாசலில் வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த வாராந்திர சிறப்பு பயானிலே இன்றைய தினம் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும் 10 அமல்கள் என்ற தலைப்பில் உங்களிடத்திலே சில செய்திகளை சொல்ல இருக்கின்றேன். 10 வழிகளை சொல்வதற்கு முன்னால் ரிஸ்க் தொடர்பாக 10 செய்திகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை முதலிலே கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எந்தெந்த அமல்களை செய்வதன் மூலமாக அந்த ரிஸ்க்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய ரிஸ்கிலே அதிகத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான் என்ற செய்திகள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். சுருக்கமாக நேரத்துடைய விரிவை அஞ்சு நான் சொல்ல இருக்கின்றேன். முதலாவது செய்தி, அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார். 11வது சூராவினுடைய 6வது வசனம், 12வது ஜுஸுவினுடைய முதல் வசனம். அல்லாஹ் கூறுகிறார், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியின் மீது இருக்கின்ற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இந்த உலகத்துல தாபத் அப்படின்னாவே உயிர் இருக்கின்ற எல்லா உயிரினங்கள், மனிதன் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உயிர் இருக்கின்ற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்கினுடைய பொறுப்பு அல்லாஹ்விடமே தவிர இல்லை. அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன கூறானா, அல்லாஹ்விடம் இருந்தே தவிர இல்லை அப்படின்னா என்னிடமே முழு பொறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றார். அந்த உயிரினங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உணவை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். ஒரு எறும்புக்கு ஒரு வருடத்துக்கான உணவு ஒரு தானியம், ஒரு வருடத்துக்கான உணவு ஒரு தானியம், அதையும் அல்லாஹ் கொடுக்கிறான். திமிங்கலம் ஒரு வருடத்துக்கு 500 கிலோ உண்ணும் என்பதாக எழுதுகிறார்கள். அதுக்கு தேவையான அல்லாஹு தஆலா கொடுக்கத்தான் செய்யும். அப்ப இந்த உலகத்திலே எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு எவ்வளவு தேவையோ அல்லாஹ் கொடுக்கின்றான். அது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்கின்றான். வரலாற்றை ஒரு செய்தி எழுதுகிறார்கள். ஒரு இறைநேசர் ஒரு வழியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு பூனை ஒரு கறிக்கடைக்கு முன்னால் இருக்கிறது. முன்னால ஒரு கறிக்கடை இருக்கு. அந்த கறிக்கடைக்கு முன்னால ஒரு பூனை நிற்குது. அந்த கறிக்கடைக்காரர் என்ன செய்யறாரு, ஒரு துண்டு இறைச்சியை கறியை வெட்டி போடுறாரு. அது வாயில கவிக்கிட்டு ஓடுது. அந்த இறைநேசர் பார்த்தார், இது சாப்பிட வேண்டியதான, இதே கொண்டுகிட்டு ஓடுது என்பதாக அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அவர் என்ன செய்யறாரு, அந்த பூனையை பின்தொடர்ந்து செல்கின்றார். சற்று தூரத்திலே ஒரு பாலடைந்த ஒரு பங்களா இருக்கிறது, பாலடைந்த ஒரு வீடு இருக்கிறது.
அந்த வீட்டுக்கு அந்த பூனை ஓடுகிறது. இவரும் போய் பார்க்கிறார். அந்த வீட்டிலே ஒரு துவாரம், ஒரு பொந்து இருக்கு. அந்த பொந்துக்கு பக்கத்துல அந்த கறியை வச்சிருச்சு. அந்த கறியை அதை வச்சிருச்சு. சற்று நேரத்திலே அந்த பொந்துக்கு வெளியிலே ஒரு கண் தெரியாத பாம்பு வருகிறது. வந்து என்ன செஞ்சு அதை சாப்பிட்டு போயிருச்சு. இந்த பூனை வந்துருச்சு. சொல்லிவிட்டு அந்த இறைநேசர் கூறுகிறார், அந்த அறிஞர் கூறுகிறார், அந்த நிகழ்வை கண்ட போதுதான் எனக்கு இந்த ஆயத்துக்கான விளக்கம் புரிந்தது. அல்லாஹ் என்ன கூறுகிறார்? வமாமின் தாபத்தின் ஃபில்லர்ல இல்லாதல்லாஹ் ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிசுக்கினுடைய பொறுப்பு அல்லாஹ்விடமே தவிர இல்லை. அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று அல்லாஹ் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றானோ, அல்லாஹு தஆலா அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என்று பார்க்கிற நேரத்திலே நான் ஆச்சரியப்பட்டு போனதாக சொன்னார்கள். பொதுவாகவே ஒரு ஈமானுடைய மனிதனுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வை, ரசூலை, மார்க்கத்தினுடைய விளக்கங்களை விளங்க வேண்டும். அதான் ஒரு மூமினுக்கான அடையாளம். மூமினுக்கும் காபிருக்கும் மத்தியிலே அதான் வித்தியாசம். காபிர்கள் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை காரணமாக சொல்வார்கள். மழை பொழிகிறது, பூகம்பம் வருது என சொல்வாங்க, உலகத்தினுடைய காரணங்களை சொல்வார்கள். ஆனால் ஒரு மூமின் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூல் கூறிய மார்க்கம் என்ன கூறுகின்றதோ அதனுடைய வழிகாட்டுதலை புரிய வேண்டும். அது நிறைய செய்தி இருக்கு, அது தலைப்பு பெருசா போயிடும். சரி, நீங்க முதல்ல உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப என்னன்னா அந்த இறைநேசர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த நிகழ்வை கண்டு நான் என்ன படிப்பினை பெற்றேன் என்றால், இந்த உலகத்துல எந்த உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதற்கானதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்னு சொன்னார். இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கான ரிசுக்கை அல்லாஹ் தஆலா எப்போது எழுதுகிறான் தெரியுமா? ஒருவனுக்கான ரிசுக் அல்லாஹ் எப்போது எழுதுகிறான்? இந்த உலகத்திலே அவனுடைய உடலிலே உயிரை ஊதுவதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதி விடுகின்றான். உயிரை ஊதுவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். புகாரி ஷரீஃபினுடைய 3208வது ஹதீஸ், அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையிலே முதல் 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கிறது. பிறகு முதல் 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கிறது. பிறகு 40 நாட்கள் இரத்த கட்டியாக ஆகிறது. பிறகு 40 நாட்கள் சதை கட்டியாக ஆகிறது. அப்ப எத்தனை ஆச்சு? 120 நாள், 4 மாதம் ஆகிறது. அப்போது அந்த குழந்தையிடத்திலே, இன்னும் சொல்ல போனால் சதை துண்டுவிடத்திலே ஒரு மலக்கு வருகின்றார். அல்லாஹ் அவரிடத்திலே கூறுகிறான், உக்துப், எழுது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அவர் கேட்கிறார், மாதா அக்துபு, நான் எதை எழுதுவது? அப்போது அல்லாஹ் கூறுகிறான், 4 விஷயத்தை எழுது. உக்துப அமலகு, அவன் இந்த உலகத்திலே என்ன செய்வான் எழுது. ரிஸ்கஹு, அவனுக்கான வாழ்வாதாரத்தை எழுது. அஜரஹு, அவன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வான் என்பதை எழுது. ஷக்கியுன் வ சஈதுன், அவன் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே நர்பாக்கியசாலியாக மௌத்தாகுவானா அல்லது துர்பாக்கியசாலியாக மௌத்தாகுவானா என்பதை எழுது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை அவர் எழுதுகின்றார். அவர் இந்த 4 விஷயத்துக்கான பதில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அவன் எப்படி அமல் செய்வான், இந்த உலகத்தில் எப்படியா வாழ்வான், எல்லாத்தையும் அல்லாஹ் கூற அவர் எழுதுகின்றார். அவன் இந்த உலகத்தில் அவனுடைய ரிசுக்கு என்னென்ன கிடைக்கும், அவன் எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு செலவு செய்வான், எல்லாம் எழுதப்படுகிறது. அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்வான், அவனுடைய இறுதி ஒரு முடிவு எப்படி இருக்கும் என்பதை எழுதப்படுகிறது. என்பதற்கு பிறகுதான் பெருமானார் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தையிடத்திலே உயிர் ஊதப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இரண்டாவது செய்தி நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கான ரிசுக்கை அல்லாஹ் எப்போது முடிவு செய்கிறான்? இந்த உலகத்திலே வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் முடிவு செய்யவில்லை. அவன் தாயின் கருவறையிலே இருக்கிற நேரத்திலே, சதை துண்டாக இருந்த நேரத்திலே,
உயிர் ஊதப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா எழுதி விடுகின்றான். நினைவிலே வையுங்கள். மூன்றாவது செய்தி, அந்த ரிசுக்கு என்பது மனிதனை தேடி வருவது அல்ல, மாறாக அது இருக்கும் இடத்துக்கு அவனை இழுத்து செல்கின்றது. இருக்கும் இடத்துக்கு அவனை இழுத்து செல்கிறது. பெருமானார் சொல்றாங்க, இன்ன ரிசுக்க லயத்துலுபுல் ஆபத கமா யதுலுபு அஜலுஹு. ஹஜ்ரத் அபூ தர்தா அறிவிக்கிறார், இப்னு ஹிப்பானிலே வருகிறது, ரிசுக் ஆகிறது அடியானை தேடுகிறது. நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கோம்? நம்ம ரிசுக்க தேடி போறோம். ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்றாங்க, இன்ன ரிசுக்கல யதுலுபுல் அபத, ரிசுக்கு உன்னைய தேடுது. எப்படி? கமா யதுலுபு அஜலுஹு, அவனுடைய மௌத்து அவனை தேடுறது மாதிரி. மௌத்து அவனை எப்படி தேடுதோ அதே மாதிரி அவனுக்கான ரிசுக்கும் அவனை தேடுகின்றது. நான் ஜும்மாவிலேயே நான் என்ன செஞ்சேன், முந்தாரால் பேசினேன். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் அல்லாஹ் மௌத்தை முடிவு செய்து விடுகிறானோ அந்த இடத்துக்கு அல்லாஹு தஆலா இழுத்துட்டு போயிடுறான். நம்ம சில நேரத்துல ஒரு அறியாமையில அல்லது அன்புல நம்ம சொல்லலாம், இப்படி எல்லாம் மூத்தா இருந்தா நல்லா இருக்கும், இங்க எல்லாம் மூத்தா இருந்தா நல்லா இருக்கும். அது அன்பின் காரணமாக சொல்லலாம், அல்லது மார்க்கத்தை சரியா தெரியாதனால சொல்லலாம். அல்லாஹ் அந்த இடத்தில் எல்லாம் முடிவு செய்து விட்டால் கொண்டு போய் சேர்த்துருவான். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கான ரிசுக்கை அல்லாஹ் எந்த இடத்திலே வைத்திருக்கின்றானோ அந்த ரிசுக்கு அவனை இழுத்து செல்கின்றது, அவனை இழுத்து செல்கிறது. இது என்ன செய்யறது? மூன்றாவது செய்தி. நான்காவது செய்தி என்னவென்றால், ரிசுக்கை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா விசாலமாக கொடுக்கின்றான், சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா நெருக்கடியாக கொடுக்கின்றான். இந்த இரண்டு வகையிலே அல்லாஹு தஆலா ரிசுக்கை கொடுக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், 13வது சூராவுடைய 26வது வசனம், அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹு தஆலா தான் நாடுகிறவனுக்கு அல்லாஹு தஆலா விசாலமாக கொடுக்கிறான், சில பேருக்கு அல்லாஹு தஆலா குறைவாக நெருக்கடியாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சரி, ஏன் அல்லாஹ் அப்படி செய்யறான்? அல்லாஹு தஆலா நிறைய அள்ளி கொடுக்க வேண்டியதானே, ஏன் அல்லாஹ் இப்படி பண்றான் என்பதாக நாம் யோசிக்கலாம். அதற்கான விடையை அல்லாஹு தஆலா கூறுகிறான். 42வது சூராவுடைய 27வது வசனத்திலே கூறுகிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தன்னுடைய அடியார்களுக்கு ரிஸ்கின் வாசலை திறந்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்வார்கள். எல்லாத்திலையும் காசு இருக்கு. இப்ப யாருக்கு போட்டி வரும்? செல்வந்தருக்கு தான் போட்டி வரும். ஒரு செல்வந்தருக்கு ஏழைக்கு போட்டி வருதா? இல்லையே. செல்வம் அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய இயக்கம் நின்று போகும், தடையாகி போகும், அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருத்து போகும். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு விளங்குற மாதிரி சொல்றாருந்தா எல்லாருமே முதலாளியா இருந்தாங்க, என்ன செய்யறது? எப்படி உலகத்தை ரன் பண்ண முடியும்? எப்படி இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் இருக்கும்? அல்லாஹ் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவான். அல்லாஹ் ஏன் ஏற்றத்தளவாக வைத்திருக்கிறான்? அல்லாஹ் தன் திருமறை இடத்திலே சொல்வான், கைலாய கூன தூரத்தம் பயிலல் அகடியா. செல்வம் என்பது செல்வந்தரிடமே தேங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஏழைகளை படைத்திருப்பதா அல்லாஹு தஆலா சொல்லுவான். அவ ஏழைகளை அல்லாஹு தஆலா வைத்திருப்பது கூட எதற்காக? உங்களுடைய வேலை சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க ஜக்காத்து கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், எப்படி நீங்க செய்ய முடியும்? அந்த கடமையை செய்ய முடியும். அதனால யாரையும் இந்த உலகத்தில் அற்பமாக கருதக்கூடாது, ஏழை எளிய மக்களை தாழ்வாக கருதக்கூடாது. அவ அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சிலருக்கு அல்லாஹ் விசாலமாக கொடுக்கின்றான், சிலருக்கு குறைவாக கொடுக்கிறார். காரணம் இந்த உலகத்தினுடைய சீரான இயக்கத்துக்காக என்பதை நாம் நினைவிலே வைக்க வேண்டும். இது 4வது செய்தி. 5வது செய்தி என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நிறைய கொடுத்திருக்கின்றார், அதற்கு அவர் நன்றி செய்தால் அதுவும் அவருக்கு பாக்கியம்தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குறைவாக கொடுத்தார், அவர் சபர் செய்தார், பொறுமை செய்தார், அவரும் பாக்கியம்தான், அவரும் பாக்கியசாலி தான். நம்ம விளங்கிடக்கூடாது வசதி படைச்சவங்க மட்டும்தான் பாக்கியசாலி என்பதாக நம்ம நினைக்கிறோம். அவர்லாம் என்னையா என்ன வாழ்க்கை, ஹை கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்தா அப்படி மாறும், அவருக்குலாம் மச்சம் இருக்கு, அவளுக்குலாம் மச்சம் இருக்கு அப்படின்றதாக பொறாமைகள். அவன் புருஷன் கொத்து கொத்தா வாங்கி போடுறான், அதை வாங்கி கொடுக்குறான், இதை வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெருமானா சொன்னார்கள், 2 பேரும் நற்கு பாக்கியசாலிகள் சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2999வது ஹதீஸ். பெருமானா சொல்லுவாங்க,
அஜபல் அம்ரில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லாமே ஆச்சரியமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமானது, அற்புதமானது. பெருமானார் தன்னுடைய வியப்பை வெளிப்படுத்துகிறார்கள். சொல்றாங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லாம் நன்மையானது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லாம் நன்மையானது. வலைஸ ذاك لأحد إلا للمؤمن, அது மூமினுக்கு தவிர அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. மூமினுக்கு தவிர அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் மீது முழுமையா நம்பிக்கை உள்ள மக்கள் தான் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சிலவத்தை அல்லாஹ் கொடுத்தா அவங்க என்ன யோசிப்பாங்க, இது அல்லாஹ் கொடுத்தா எனக்கு, இது அல்லாஹ் கொடுத்தா என்னென்றாக எடுத்து ரெண்டு செய்வாங்க. இது யாருக்கு இருக்கு, ஈமான் உள்ள மக்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், காரூன் மாதிரி ஆயிடுவாங்க. காரூனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தா அவன் என்ன சொன்னா, இன்னமா ஊத்தி துவலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவின் மூலமாக கிடைத்தது அப்படின்னா அவன் அழிஞ்சு போனான். அவன் மூமினுடைய உள்ளத்துல என்ன வரும் அப்படின்னா, அவருக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியங்களை வசதி வாய்ப்புகளை கொடுக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்வாரு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தார் அல்ஹம்துலில்லாஹ் பாரு, அது அவருக்கு நன்மையாகி போகிறது. அதே நேரத்தில் பெருமானார் சொல்வாங்க, இன் அஸாபத்து ஸர்ரா ஃபஷக்கர் ஃபஹுவ கைருல்லாஹ், அவனுக்கு நலவுகள் ஏற்பட்டது நன்மை செய்தால் அது அவருக்கு நன்மை. இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஸபர ஃபஹுவ கைருல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, கஷ்டம் ஏற்படுகிறது, பொருளாதார நெருக்கடியில் ஏற்படுகிறது, என்ன வகையான சோதனை ஏற்பட்டாலும் சரி, அவர் பொறுமையாக இருந்தால் அதுவும் அவருக்கு நன்மையாகுது என்பதாக பெருமானார் சொல்வாங்க. அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்தால்தான் நற்பாக்கியம் என்பது அல்ல, நிறைய கொடுத்து நன்றி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நற்பாக்கியம், அது இல்லை அவன் துர்பாக்கியசாலி. அதே மாதிரி நமக்கு குறைவாக கிடைக்கிறது, வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிறது, நம்ம பொறுமையாக இருந்தோம், அல்லாஹ்வுக்காக சப்ர் செய்தோம் என்றால் அதுவும் நன்மை என்பதை நாம் நினைவில் வைக்கிறது ஐந்தாவது செய்தி. ஆறாவது செய்தி என்னன்னா, ரிசுக்குன்னா நம்ம என்ன வழங்கியிருக்கோம், ரெண்டு விஷயத்தை நம்ம ரிசுக்குன்னு வழங்கியிருக்கோம். என்ன விளங்குறோம், ஒன்று என்ன செய்யறது, உணவுகள் சாப்பாடு ரிசுக்குன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன சொல்லுவோம், சொத்து சுகங்கள் பணம் காசு செல்வங்கள் கிடைச்சா ரிசுக்கு. அப்புறம் எல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க, அப்படி ரிசுக்கு எல்லாம் பறக்கத்தான் கொடுத்துருக்காங்க, எப்படி என்ன செய்யறோம், அவருடைய சொத்துக்களை சொல்லுவோம். இல்ல என்ன செய்யறது, சாப்பாட சொல்லுவோம். ரிசுக் என்பதாக நம்ம இதைத்தான் சொல்றோம். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறாங்க, ரிசுக்குங்கிற வார்த்தைக்கு உணவு என்பதோ சொத்து சுகம் என்பதோ அர்த்தமே கிடையாது. ரிசுக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வாழ்வாதாரம் அர்த்தம். ரிசுக்குனா என்ன, வாழ்வாதாரம். இந்த உலகத்திலே ஒருவன் வாழ்வதற்கு எதெல்லாம் ஆதாரமாக தேவைப்படுகிறதோ, அடிப்படையாக தேவைப்படுகிறதோ எல்லாமே ரிசுக்கு. ஒருத்தர் உலகத்திலே வாழ்வதற்கு இந்த உடல் தேவை, உடல் உறுப்புகள் என்பது அல்லாஹ்வுடைய ரிசுக். இந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பது என்பது ரிசுக்கு, சிகத்தாக சலாமத்தாக இருப்பது என்பது ரிசுக்கு. ஒரு மனிதன் வாழுகிற நேரத்தில் அவனுக்கு சாலிகான வாழ்க்கை துணை அமைவது ரிசுக்கு. பெருமானார் சொல்வாங்க, இதா அராதல்லாஹ் பி அப்தின் கைரா ரஸகஹு ஜௌஜன் சாலிஹா சொல்வாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நல்ல ரிசுக்கை நாடிவிட்டால், பெருமானார் சொல்றாங்க, நல்ல ரிசுக்கை நாடிவிட்டால் நல்ல வாழ்க்கை துணை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அப்ப நல்ல வாழ்க்கை துணை அமைவதை விட ரிசுக்கு தான். நம்ம என்ன நினைக்கிறோம், சொத்துக்களையும் என்ன செய்யறோம், உணவை மட்டுமே ரிசுக்கு நினைக்கிறோம், அது அல்ல. அப்ப முதல்ல விளங்குங்கள், உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய ரிசுக். உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய ரிசுக் எழுதுறாங்க. இந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு மதிப்பு மிக்கது, இந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு மதிப்பு மிக்கது. இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒவ்வொரு உறுப்புகள் விற்கப்படுகிறது. தேவை உடையவர்கள் செய்யறாங்க, அதை வாங்குறாங்க. 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்தா கிட்டி வாங்குறாங்களே. அப்ப உடல் உறுப்புகள் என்பது என்ன செய்யுது, ரிசுக். வரலாற்று ஒரு செய்தி வரும், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீருல் பயான்ல ஒரு செய்தி எழுதுறாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, ஒரு நாள் பகதாதுல வீதியில் நடந்து போறாங்க. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ரொம்ப கவலையா இருந்தார். கேட்டாங்க, என்னப்பா கவலையா இருக்க? அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அதான் ரொம்ப கவலையா இருக்கு என்பதாக இப்ராஹிம் அதுகமுடைய வரலாற்றில் நடந்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது. 2 பேருடைய வரலாறு நடந்ததாக செய்தி இருக்கிறது. என்னப்பா ரொம்ப கவலையா இருக்க? ஆமாங்க, அல்லாஹ் எனக்கு என்னத்தை கேட்டான், ஒன்னையும் தெரியல. நம்ம எல்லாரும் அதிகமான பேர் சொல்றது இதுதான்.
என்ன தந்த? ஒண்ணும் இல்லை. என் கூட படிச்சவன் நான் பார்த்தவெல்லாம் இன்னைக்கு கொடி கட்டி வாழ்றேன். நான் பாருங்க காலம் போல கஷ்டப்படுறேன், இப்படித்தான் இருக்கேன். அப்ப கேட்டாங்களா, ஒண்ணுமே ஒரு கல்லா தந்தையா? என்னங்க தந்தா? ஒண்ணுமே தல்ல. சரியா, உடைய இந்த 2 கண்ணு தந்துறியா? உனக்கு 2 லட்சம் தீனார் தரேன். 2 லட்சம் தீனார் தரேன். தங்க காசு 2 லட்சம் தர்றேன். சரியா? என்னங்க இப்படி கேட்டீங்க? கண்ணை கொடுத்து நான் எப்படி அப்படி நடக்க முடியும்? இந்த உலகத்தை பார்க்க முடியும். சரி, இந்த 2 காதையும் கொடுத்துருவியா? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? இதை கொடுத்து நான் எப்படி கேட்க முடியும்? புரியாம பேசிட்டு வாங்க. சரி, கையை மட்டும் கொடுத்துரு. என்னங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க, கையை கொடுத்துடாதீங்க. சரி, காலை கொடுத்துரு, காசு தரேன்டா. எல்லாம் 2 லட்சம் தீனார் தங்க காசு 2 லட்சம் தரேன். இதை கொடுத்து நான் எப்படி நடக்க முடியும்? சொன்னாங்களா, ஆனா சகோதரனே, உனக்கு இவ்வளவு மதிப்புமிக்க உடல் உறுப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். நீ ஒண்ணு தல்ல என்பதாக கூறுகிறாயே. சொல்லிட்டு தான் சொன்னாங்களா, ரிசுக்கு என்பது காசு பணம் மட்டுமல்ல, சொத்து சுகம் மட்டுமல்ல. முதல் ரிசுக்கு என்ன தெரியுமா? இந்த உடல் உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருப்பது. இந்த உடல் உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருப்பது, ஆரோக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் ரிசுக்குனா முதல்ல விளங்குங்கள், உடல் உறுப்புகளும் அது ஆரோக்கியமாக இருப்பதுதான் முதல் ரிசுக்கு. அல்லாஹ் வச்சிருக்கானே, நல்லபடியா வச்சிருக்கானே, இது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ள எல்லாம் போயிட்டோம்னா அல்லாஹ் காப்பாற்றணும். மாடி உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் நம்ம துஆ செய்யறோம். அதே நேரத்துல என்ன செய்யறாங்க, அதுக்கு நன்றி செய்து பெருமானா சொல்லுவாங்களே, ஒரு உடல் நலம் சரியில்லாத ஒருவரை கண்டால் சொல்லுங்க, லா பாஸ் இன்ஷா அல்லாஹ் தஹூர், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் ஆரோக்கியத்தை தருவான்னு அவருக்கு துஆ செய்யுங்க. அதே நேரத்தில் நீங்க உங்களுக்கு தனியாக துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மின் மப்தலாக பிஹி வ ஃபல்லனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃலீலா. எந்த சோதனையை கொண்டு யா அல்லாஹ் இவனை சோதித்தாயோ இதை விட்டும் என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே நன்றி என்பதாக நீ சொல்லி அல்லாஹ் பெருமானா சொல்லித் தர்றாங்க. எந்த நோயை கொண்டு அல்லாஹ் அவனை சோதித்தானோ அந்த சோதனையை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே, உனக்கு ஏற்பட்ட சோதனையை விட்டும் என்னை பாதுகாத்தானே, அல்லாஹ்வுக்கே நன்றி என்பதாக சொல்லி இருப்பதாக. ரிசுக்குக்கு அறிஞர் மக்கள் நிறைய வழக்குகள் எழுதுகிறார்கள். என்ன சொல்றாங்க சுருக்கமா, உனக்கு கிடைத்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியமும் அல்லாஹ்வுடைய விலை மதிப்பட்டது. உனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்ததா, மிகப்பெரிய பாக்கியசாலி. உன்னுடைய பிள்ளைகள் உன்னை சொல்வதை கேட்பவராக இருக்கிறாரா, அது ரிசுக்கு. உன்னுடைய நண்பர்கள் நல்ல நண்பர் அமைகிறார்களா, ரிசுக்கு. இதெல்லாம் பெருமா ஹதீஸ்ல சொல்றாங்க. நான் இப்ப பெரிய தலைப்பு இது, இதை நம்ம பேசணும்னா ஒரு வரிசையா பேசிக்கிட்டே பண்ணணும், நாள் கணக்காகி போயிடும். ஏன்னா பெருமானார் அந்த ஹதீஸ்ல இப்படியே சொல்லுவாங்க, அனுபவமின் சாரத்தில் மருகி 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி சொல்லுவாங்க. 4 விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் பாக்கியசாலி. ஒன்று, அவனுக்கு சாலிகான வாழ்க்கை துணை அமைகிறது. இரண்டாவதாக, அவனுக்கு அவனுடைய சொல்லை கேட்கின்ற பிள்ளைகள் அமைகிறார்கள். அது மாதிரி அவனுடைய நண்பர்கள் நல்லவர்களாக அமைகிறார்கள். அவனுக்கான ரிசுக்கை அல்லாஹ் தஆலா அவனுடைய ஊரிலேயே வைத்திருக்கிறான். அவனுக்கான ரிசுக்கை அல்லாஹ் தஆலா உள்ளூரிலேயே வைத்திருக்கிறார். அதுவும் பாக்கியம் தான். எத்தனை மக்கள் வெளிநாடுகள் இருக்காங்க, அவனை குறையாக நாம் சொல்லவில்லை. வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்? பகல் பூரா டென்ஷனா இருக்கும், நைட்டு பூரா கவலையா இருக்கும். எந்த நல்லது கெட்டது எதுவும் வர முடியாது, எந்த மூத்து ஹயாத்து எதுக்கு வர முடியாது. வருவதாக இருந்தால் எவ்வளவு செலவுகள், எவ்வளவு சிரமங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியம். இது 6வது செய்தி. சரி, நேரம் ஆயிரம். 7வது விஷயம் என்னன்னா, நமக்கான ரிசுக் 2 மலைகளுக்கு இடையிலே இருந்தாலும் அது நமக்கு கிடைத்தே தீரும். பெருமானா சொல்லுவாங்க, இன்கான ரிசுக்குக்க பைனல் ஜபலைனி, உனக்கான ரிசுக் 2 மலைகளுக்கு இடையிலே இருந்தாலும் அது உனக்கு கிடைத்தே தீரும். அதே நேரத்தில் 2 உதடுகளுக்கு இடையிலே ஒரு உணவு இருக்கிறது, அது உனக்கு இல்லை என்று அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டால் அது உன்னை வந்தடையாது, உனக்கு கிடைக்காது என்பதாக பெருமானா சொல்றாங்க. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த ரிசுக்கு நமக்கான என்பதாக சொன்னால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். சில நேரத்தில் நமக்கான உணவு என்ன செய்யறது, 2 உதடுகளுக்கு இடையில இருக்குது, பல்லுல இருக்குது, நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா? அப்ப பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உணவு பொருட்கள் கீழே வந்து விடுகிறது. நம்ம தான் சாப்பிட்டோம், வெளியே வந்துருது இல்லையா?
சில நேரத்துல வந்து விக்கல் வருது, வாமிட் வருது, ஏதோ ஒண்ணு வெளியிலே வந்து விடுகிறது அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. ரிஸ்க பத்தி நீ கவலைப்படாத, ரிஸ்க பத்தி நீ கவலைப்படாதே. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள், உனக்கான ரிசுக்கை அல்லாஹ் தஆலா 2 மலைகளுக்கு இடையிலே வைத்திருந்தாலும் அந்த ரிசுக்கை நீ போய் சேருவாய், அந்த ரிசுக் உனக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உனக்கு எது இல்லைன்னு அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டானோ அது உன் பக்கத்துல இருந்தாலும் கிடைக்காது. ஐயோ நமக்கு பக்கத்துல இருந்துச்சே கிடைக்கலையே நினைக்காது, உனக்கு அல்லாஹ் எழுதவில்லைன்னு அர்த்தம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருது, பெருமானார் சொல்வாங்க, இன்ன நஃப்ஸன் லன் தமூத்த ஹத்தா தஸ்தக்மில ருஸுகுஹா. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, இன்னொரு ஹதீஸ்ல வார்த்தை இப்படி வருது, லன் தமூத்த நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தௌஃபி ருஸுகுஹா. 2 வசனமா வருது, ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். பெருமானார் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கான ரிஸ்க் முடிகின்ற வரை நிச்சயமாக அவனுக்கு மௌத் வரவே வராது என்பதாக பெருமானார் சொன்னார். லன் தமூத்த நஃப்ஸுன், லன் தமூத்த நஃப்ஸன், எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி அதுக்கான ரிஸ்க் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மௌத்தே வராது. சில பேர் படுத்த படுக்கை எவ்வளவு நாள் கிடக்குறாங்க, எல்லாம் பாதுகாக்கிறது, மூத்தை விட்டு பெருமானார் பாதுகாப்பை தேடினாங்க. தண்ணி மட்டும்தான் இறங்கும், பால் மட்டும்தான் இறங்கும். அவங்க வருஷ கணக்கில் கிடக்குறாங்க. என்ன காரணம்? ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அவருக்கு மௌத்து வராது. அதனால நம்முடைய ரிஸ்க்கை பத்தி நம்ம கவலைப்படுறது தேவையில்லை. நாம் ஹசன் பஸ்ரி அவங்க வந்து கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டாரு, எப்படி நீங்க கவலையே இல்லாம இருக்கிறீங்க, எதை பத்தியும் நீங்க கவலைப்படுறதே இல்லை, எப்படி உங்களால இருக்க முடியுது? அவங்க சொன்னாங்க, நான் ஏப்பா கவலைப்படணும், எனக்கான ரிஸ்க்கை யாரும் பெற்றுக்கொள்வதும் இல்லை, எனக்கான ரிஸ்க்கை யாரும் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா எதை முடிவு செய்து விட்டானோ அதை நான் சாப்பிட முடியாது. எனக்கு எழுதுன போய் யாரும் சாப்பிட முடியாது. அப்ப எனக்கான விஷயத்தை, எனக்கான பாக்கியத்தை யாரும் தட்டுப்பறிக்க முடியாது. எனக்கு இல்லைன்னு அல்லாஹ் தஆலா முடிவு செய்தது வந்து நான் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்புறம் ஏன் கவலைப்படணும் என்பதாக கேட்டாங்க. பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தானியத்திலையும் அல்லாஹ் தஆலா உண்ணக்கூடியவனுடைய பெயரை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பெண்ணுடைய நெற்றியிலே அவளுக்கான கணவனின் பெயரையும் அல்லாஹ் தஆலா எழுதியிருப்பதா பெருமானார் சொல்லுவாங்க. எந்த உணவாக இருந்தாலும் அது யார் உண்ணுவார் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எந்த பெண்ணாக இருந்தாலும் கூட அவளை நிக்கா செய்வது யார் என்பதை அல்லாஹ் தஆலா நெற்றியில எழுதி வைத்திருக்கின்றான். அதனால என்னதான் வந்துகிட்டு என்ன செய்யறோம், நம்ம வந்து உரியவர்கள் தேடினாலும் சரி, அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, என்னதான் வந்துகிட்டு நம்ம தேடினாலும் சரி, நமக்குன்னு யார் எல்லாம் முடிவு செய்தாலும் அதான் கிடைக்கும். சரி, இது 7வது செய்தி. 8வது செய்தியாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து பெறக்கூடிய சூழலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பே இல்லாமல் இலகுவாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இவருக்கு சொல்ற மாதிரி சுருக்கமா சொல்றாங்க, இருந்த இடத்திலே அவர் கடைசி போயிடும். இப்படி 2 வகை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். 2மே அல்லாஹ்வுடைய பாக்கியம் தான். இந்த உலகத்தில சில மக்கள் செய்வாங்க, கடினமாக உழைத்து முயற்சி செய்து சில நேரங்களில் அவருக்கான ரிஸ்கை பெற்றுக் கொள்கிறார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா கஷ்டம் மட்டும் உழைக்க மாட்டாங்க, இருந்த இடத்திலே எல்லாரும் கிடைக்கும், இருந்த இடத்திலே அவருக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருப்பாரு, அவர் பாடு உட்கார்ந்து இருப்பாரு, அது பாடு வேலை நடந்துகிட்டே இருக்கும், எல்லாரும் கூட அவருக்கு காசு கொட்டிக்கிட்டே இருக்கும். பெரியார் செய்வார், ஒரு காலத்துல செய்வார், நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம லைன் வீடு கட்டி விட்டுறாங்க, வாடகை வருது, அதுக்கு சாப்பிடுவாங்க, நிம்மதியா இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா செய்யறாங்க, பல பேரை பார்க்கிறோம். சில பேர் இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க, கடைசி காலத்துல பெற்றோரோட செய்யறாங்க, பெற்றோரை உட்கார வச்சு செய்யறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அப்படி உலகத்தில் அல்லாஹ் தஆலா 2 வகையாக கொடுக்கின்றார். சில மக்கள் என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த பொருளாதாரத்தை அடைவது மாதிரி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சில மக்கள் இருந்த இடத்திலேயே அவருக்கு எந்த வகையான உழைப்புகளும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இந்த 2மே அல்லாஹ்வுடைய பாக்கியம் தான். வரலாற்று ஒரு செய்தி எழுதுறாங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய அறிஞர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய அறிஞர், அவங்க ஆசிரியர். அவங்களுக்கு மாணவராக இருந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஆசிரியருக்கு மாணவருக்கு மத்தியிலே ஒரு விவாதம். என்ன இது விவாதம்? ஆசிரியர் சொல்றாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா தான் நாடினால் சில மக்களுக்கு எந்த வகையான முயற்சியும் இல்லாமல் உழைப்பும் இல்லாமல் கூட அல்லாஹ் கொடுப்பான்பா என்பதாக சொல்றாங்க.
இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மாணவர் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் முயற்சி இல்லாம எதுவும் கிடைக்காது. அல்லாஹ் தன் திருமறை என்ன சொல்றான்? லைஸலில் இன்சான் இல்லாமா சா. மனிதன் எதை முயற்சி செய்தாலும் அதை தவிர பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால கஷ்டப்படாம முயற்சி செய்யாம யாருக்கு எதுவும் கிடைக்காதுவாக சொல்றாங்க. அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பெருமானா சொல்லுவாங்க, பாலவ் அன்னக்கும் தத்தவக்கலுன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லா ரஸகக்கும் கமா யர்ஸுகு தய்ர். அல்லாஹ் மீது பரிபூர்ண நீங்கள் நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ் மீது நீங்கள் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்தால், அது எப்படி என்ன செய்யறது? அல்லாஹு தஆலா உங்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுக்கிற மாதிரி அல்லாஹு தஆலா உணவு கொடுப்பார். பறவைகள் எப்படி போகுது? தகுது மாசா தருகு பித்தானா. காலையில பசியா போகுது, வயிறு நிறைய சாப்பிட்டு வருது. அதுல பெரிய கஷ்டப்பட்டு உழைக்குதா? கஷ்டப்பட்டு உழைக்கிறது இல்லை, போகுது, இதை சாப்பிட்டு திரும்பி வருது என்பதாக சொல்றாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாணவர் சொன்னாங்க, அது கூட போய் என்ன தேடி தாங்க போய் சாப்பிட்டு வர்றதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க உழைக்காமலே சாப்பிடுவா சொல்றாங்க. மாணவர்கள் சொல்றாரு, உழைக்காட்டால் அது இருந்த இடத்தோடு போய் தானே சாப்பிட்டு வருது, இருந்த இடத்துலயே கிடைக்குதா என்பதாக. அதுக்கு பிறகு அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பதில் சொல்லவே இல்லை. வரலாறு நல்லா கவனிங்க, பதில் சொல்லவே கம்முன்னு இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி செய்றாங்க, இந்த விவாதம் முடிஞ்சு நடந்து போறாங்க. நடந்து வழியில போகும்போது ஒரு வயசானவர் ஒரு பழக்கூடைய தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாரு. அப்ப இவங்க கேட்கிறாங்க, இவங்க இளம் வயது கேட்கிறாங்க, பெரியாரே வேண்டாம் நான் தூக்கிட்டு வரவா, உங்க வீடு வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன் கேட்கிறாங்க. சரி தூக்கிட்டு வாங்க சொன்னாங்க. என்ன செய்றாங்க, தூக்கி தலையில வச்சுட்டு போறாங்க. போய் அவருடைய வீட்டுல போய் இறக்கி வச்சுட்டாங்க. அவர் 3 பழங்கள் கொடுத்தார். அந்த பழத்தை கொண்டு மாணவர்கள் செய்றாங்க, ஆசிரியர்கிட்ட வர்றாங்க. வந்து சொன்னாங்களா, பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன், முயற்சி செஞ்சாதான் உழைச்சதான் கிடைக்கும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு இன்னொரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, கூடையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டாரு. நான் என்ன செஞ்சேன், கொண்டு போய் கொடுத்தேன். அவர் எனக்கு 3 பழம் கொடுத்தாரு. ஆதாரம் கிடைச்சிருச்சு. சரி நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க என்பதாக சொன்னாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சாப்பிட்டு சொன்னாங்கன்னா, தம்பி 2 வயது அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான்னு சொன்னேன். உன் கருத்தை நான் மறுக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்க. ஆசிரியர் தானே, உன் கருத்தை நான் மறுக்கல. அல்லாஹ் தஆலா சிலருக்கு அல்லாஹ் உழைக்க வைத்தும் கொடுப்பான். உனக்கு கொடுத்தது மாதிரி சில பேர் அல்லாஹ் இருந்த இடத்திலேயே கொடுப்பான். என்ன மாதிரி இப்ப நான் உழைக்க வாசிச்சேன், நீ கொண்டு கொடுத்தியா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் நாடினா சில மக்களுக்கு அப்படி கொடுப்பான். ஆனால் என்ன விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லாம் அல்லாஹ்தான் கொடுத்தான் என்று நினைக்க வேண்டும். அதுக்காக ஒருத்தர் உழைக்காம இருக்கக்கூடாது. அல்லாஹ் தான் தருவாங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துடக்கூடாது. அவருக்கு அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி இருந்தால், அதான் நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி, அவருக்கு நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, அல்லது ஒரு கம்பெனி ஓனரா இருக்காரு, அல்லது ரயில்வே கட்டி விட்டுருக்காரு, உழைத்து வரக்கூடிய ஒரு காலத்துல அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சூழல் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறார், இந்த வழியை கொடுக்கிறார். ஒருத்தர் கஷ்டப்பட்டாரு சம்பாதிக்கிறார்னா அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிற நம்பிக்கை இருக்கிறது என்பது என்ன 8வது செய்தி. 9வது செய்தியாக எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நிலையிலையுமே அந்த ரிசுக்கை ஹலாலாகத்தான் தேட வேண்டும். ஏன்னா பெருமானார் அந்த ஹதீஸ்ல தொடர்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ரிசுக்கு முடிகிற வரைக்கும் அவனுக்கு மூத்து வராது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ்ல அடுத்த வார்த்தை பெருமானார் சொல்றாங்க, ஃபஜ்மிலு ஃபி ரிஸ்க், ரிசுக்கை நீங்கள் ஹலாலாகவே தேடுங்கள் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. ரிசுக்கு ஹலாலாக தெரியும். ஏன்னு சொன்னா, நம்ம என்னதான் உடம்பு முழுவதும் எண்ணெயை என்ன செய்து தடவிக்கிட்டு கொண்டாலும் ஒட்டுறதான் ஓட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன நாடினாலும் அல்லாஹ் நோக்கி எவ்வளவு எழுதினாலும் அதான் கிடைக்கும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹலாலா சம்பாதிச்சோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது என்பதாக. ஹலாலுக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஹலால் என்பது குறைவாக இருந்தாலும் நீங்கள் நிறைவாக வாழலாம், உங்களுடைய சந்ததிகள் நிறைவாக வாழ்வார்கள், உடைய சந்ததிகள் அதைக்கும் நிறைவாக வாழ்வார்கள். ஹராம் என்பது ஒரு காலத்தில் நிறைய கிடைப்பது மாதிரி தெரியலாம், ஒரு காலத்தில் அந்த செல்வங்கள் அவருடைய அழிவுக்கு காரணமாகி போகும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் தருதலையாக ஆகுவதற்கு காரணமாகி போகும். ஹராமா சம்பாதிச்செல்லாம் சேர்த்து வச்சிருப்பார். அடுத்த ஜெனரேஷனை பாருங்க, அவர் பாவங்களுக்கு அடிமையாக போகின்றான். ஆனால் அவங்களுக்கு மத்தியில குடும்ப பஞ்சாயத்து. இதெல்லாம் விரிவா நம்ம சொல்றதுக்கு சங்கடம். ஏன்னா சில பேர் இப்ப யோசிப்பாங்க, இவ அஜரத்துல பேசுறதே தப்பா போச்சு போல தெரியுது. ஏன்னா நம்மளே சில நேரத்தில் அப்படித்தான் கிடைக்கிறோம், சில நேரத்தில் பேசுறதே தப்புங்கிறதாக. அப்ப யோசிப்பாங்க. சில பேர் விஷயங்களை சொல்லுற நேரத்துல என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் அப்படி எங்க அப்பா அப்படி சம்பாதிச்சாரு, இப்படி சம்பாதிச்சாரு, கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிச்சாரு அஜரத்து,
கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பண்ணாரு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படி இப்படிலாம் பண்ணி தான் சம்பாதிச்சாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா பாருங்க இன்னும் பாருங்க ஒரே சண்டை அதிர்த்து, ஒரே சண்டை, சொத்து சண்டை, பெரிய சண்டை அதிர்த்து, வெளியே சொல்ல முடியல என்பதா. என்னன்னா அந்த தலைமுறைகள் என்ன செய்யறாங்க, ஒன்று பாவங்களுக்கு போய்விடுகிறார்கள், இல்லை என்று சொன்னால் அவருக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு போய் இன்னைக்கு மல்லு கடிக்க நிற்கிறாங்க, மல்லு கடிக்க நிற்கிறாங்க. அது என்ன காரணம்னு சொன்னா பொதுவாகவே செல்வம் சோதனை. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பின்னாளுடைய உம்மத்து காஃபிர் ஆகிரும் நான் பயப்படல, மாறாக அவருக்கு மத்தியிலே செல்வங்கள் அதிகமாகி அதன் மூலமாக பிரிவினை ஏற்படுமோ என்பதாக நான் பயப்படுகிறேனே. பொதுவாகவே செல்வம் என்பதே சோதனை தான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுத்திருந்தால் இது உம்மத்துடைய சோதனை செல்வம் என்பதாக சொல்றார். அந்த ஹலாலான செல்வமாக இருந்தால் ஓரளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு பிறகு அந்த பிள்ளைகள் சந்ததிகள் சண்டை போட மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த செல்வங்களை ஹலாலாக சம்பாதிப்பதோடு மார்க்கத்தை சொல்லிடணும். சில பேர் சம்பாதிக்கிறாங்க, ஹலாலா சம்பாதிக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காதனால பிரச்சனை ஏற்படும். வாழும் காலத்திலே இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நான் செய்ய வேண்டும். சரி இருக்கட்டும். அப்ப என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹராமான வழியிலே அதை நாம் அடைய வேண்டாம் ஒருவோடும் நாம் நினைத்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்லாஹ் பதில் சொன்னோம். அதை விலகிக் கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த துனியாவோடு முடிந்து விடக்கூடியதே அல்ல. அது காஃபிர்களுடைய எண்ணம் தான். இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தாலும் இதற்கான கூலி, இதற்கான பதில் அல்லாஹ்விடத்தில் சொல்லியே ஆக வேண்டும். நம்ம என்னதான் தெனாவட்டாவது செஞ்சாலும், என்னதான் திமிரா பண்ணாலும், என்னதான் தவறுகள் செஞ்சாலும், எப்படிதான் சொத்து சேர்த்து வந்து போகோன்னு வாழ்ந்துட்டு போனாலும் ஒரு நாளைக்கு நம்ம மூத்தாத்தான் போறோம். ஒரு நாளைக்கு அல்லாஹுடைய சன்னிதானம் நிறுத்தப்படுவோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பைசாவுக்கு எல்லாம் விசாரிக்கும். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, ஐந்து விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல், ஐந்து கேள்விக்கு பதில் சொல்லாமல் எந்த அடியானத்தினுடைய பாதத்தை அசைக்க முடியாது. அதுல ஒன்று என்ன, அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்தா என்று அல்லாஹ்விடத்திலே விசாரணை உண்டு. அல்லாஹ்விடம் பதில் சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, அறிஞர் மக்கள் சொல்றாங்க, பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபஜ்மிலு ஃபி தலபி, அந்த ரிஸ்கை தேடும் என்ற விஷயத்திலே ஹலாலாக தேடுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை துஆ செய்யுங்க. இதோடு நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு விஷயங்கள் தேவை. நான் பிள்ளைகிட்ட அதான் சொல்லுவேன், இங்க பாரு ஒண்ணுமே இல்லடா, வாழ்க்கை ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு முயற்சி செய்ய, இரண்டாவது துஆ செய்யுங்க, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாகதரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம முயற்சி செய்யறோம், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க. பெருமானார் அவர்கள் அழகான துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த வாரத்துடைய துஆவை நான் சொல்கிறேன், மனம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அமலன் முதக்கப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபா மின் குல்லி தா. பெருமானார் நான்கு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றாங்க. ஒண்ணு என்ன கேட்க சொல்றாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயனான கல்வியை கொடு. பயனான கல்வியை கொடு அப்படின்னா அந்த கல்வியின்படி அமல் செய்கிற வாக்கியத்தை கூட, அதான் பயனான கல்விங்கிறது. இரண்டாவது சொல்றாங்க, அவ அமலம் முத்தகப்பலா, நான் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்கிற அமலாக கொடு. நிறைய அமல் செய்யறோம், அது ஏற்றுக்கொள்ளப்படலை, அதனால என்ன புண்ணியம்? ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லையா? மூன்றாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, ரிஸ்கன் தய்யிபா, யா அல்லாஹ் நல்ல நல்ல ஹலாலான உணவை தா, ரிஸ்கை கொடு. ரிஸ்க்ல எல்லாம் வந்து விடும். ரிஸ்கன் தய்யிபா, யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ரிஸ்கை தருவாயாக. வஷிஃபா மின் குல்லி தா, எல்லா நோய்களை விட்டும் ஆரோக்கியத்தை தருவாயாக. இந்த துஆ அற்புதமான துஆ. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானார் கேட்ட துஆக்கள் நிறைய இருக்கிறது. அதை சில துஆக்களும் வளமையா ஓதிக்கிட்டே வர்றோம். ஒருத்தர் கூட கேட்டார், என்ன சில ஒரே மாடலா ஓதிட்டு வரீங்க? எங்களுக்கு பல மாடல் தெரியும், எனக்கே 100 துஆ தெரியும். இதனால பெருமானார் காலையில இதை ஓதுறாங்க, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுங்கிறக்காக இதை ஓதிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் ஓத ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீங்க ஆமீனே சொல்ல முடியாதுன்னு. சில நேரத்துல பெருமானார் செய்யறாங்க, ஒரு காலையில எந்திரிச்சு இந்த துஆ ஓதுவாங்க. இன்னும் சொல்ல போனா ஜம்சம் தண்ணீர் குடிக்கிற நேரத்துல கூட இந்த துஆ தான் ஓதணும். பெருமானார் அந்த துஆ சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த துஆவை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பயனான கல்வியை கொடு. வ அமலன் முதக்கப்பலா, என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கொடு.
அவளை ஏற்றுக்கொள்வது மாதிரி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. ரிசுக்கன் தய்யிபா, நல்ல ரிசுக்கை கொடு, வாழ்வாதாரத்தை. ரிசுக்கை எல்லாமே வந்துடும். உங்களுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கு எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கை துறை சரியில்லையா, பிள்ளைகள் சரியில்லையா, உடல் ஆரோக்கியமற்ற நிலைமையில் இருக்கிறதா, எல்லாமே எல்லாம் கொடுத்துருவாங்க. மூணாவது இது. நாலாவது எல்லா நோய்களை விட்டு என்னை பாதுகாப்பாயா. இந்த துவாவை நாம் கேட்டு வர வேண்டும். இது சொல்லக்கூடிய 9வது செய்தி. 10வது செய்தி தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கின்ற ரிசுக்கிலே மிகப்பெரிய ரிசுக்கு தெரியுமா? அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், அவன் ஈமானோடும் நல்ல அமல்களோடும் மூத்தாகும். ஈமானும் நல்ல அமல்களோடு மௌத்தாகுவது. அதாவது பெருமாறா இந்த துவா செய்வாங்க, அல்லாஹ் மஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா விஷயத்திலும் நல்ல முடிவை ஏற்படுத்துவாயாக. அதனுடைய அர்த்தம் எங்களுடைய மௌத்து கூட நல்ல மௌத்தாக ஏற்படும். நான் ஜும்மா சொன்னேன் இல்லையா, மௌத்திலே கூட பரக்கத்து உண்டு. அந்த மௌத்து கூட ஈமானோடு கலிமாவோடு அமல்களை செய்கிற நிலைமையிலே, அல்லது அமல்களை தயார் செய்து வைத்த நிலைமையிலே, அல்லது சகாயத்துடைய மௌத்து, அது மாதிரி ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஈமானோடு அமலோடு மௌத்தாகிறான் என்று சொன்னால் இதுதான் தமாமு ரிசுக். எல்லா ரிசுக்கை விட மிக உயர்ந்த பாக்கியம். அல்லாஹு தனது பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. சரி, 10 செய்தி சொல்றேன். அடுத்ததாக நம்முடைய ரிசுக்கை அதிகப்படுத்துகின்ற 10 விஷயத்தை அல்லாஹ் ரசூலும் கற்றுத்தருகிறார்கள். அதை பற்றி சில செய்திகள் உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈமான். ஈமான் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கிலே பரக்கத் செய்கிறான். வலவன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமா. அந்த கிராமவாசிகள் ஈமானுடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக இருந்திருந்தால் நமது பரக்கத்தின் வாசல்களை நாம் திறந்து வைத்திருப்போம் என்பதால் அல்லாஹு தஆலா தன் திருமலை சொல்வான். ஈமான் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ரிஸ்குடைய பரக்கத் கிடைக்கும். ஈமான் இப்போது அதிகமாகும். பெருமானார் சொல்வாங்க, ஜத்திது ஈமானுக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வது என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நாம் இந்த கலிமாவை ஓதுகின்றோமோ அந்த அளவு நம்முடைய ஈமான் புதுமை அடைகின்றது, ஈமான் புத்துணர்வு பெறுகின்றது. அதன் மூலமாக நம்முடைய ரிஸ்கில் எல்லாம் பரக்கத்தை கொடுக்கிறான். அதனால குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு 100 தடவை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உலகத்துடைய எல்லா வார்த்தையோட சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அஃலலு திக்ர் பெருமானார் சொல்லுவாங்க, எல்லா திக்ரை விட சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் உன்னை நான் திக்ர் செய்வதற்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தா என்பாங்க. அல்லாஹ் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு. ஏன்னா எல்லா காலத்திலுமே லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தது. அந்தந்த காலத்திலே ரசூல்மார்கள் வருகிற நேரத்திலே மூசா ரசூல்லா, ஈசா ரசூல்லா வரான லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எல்லா காலத்திலும் இருந்தது. அல்லாஹ் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாங்க. அதைத்தான் உலகத்தை கூடிய எல்லாரும் சொல்றாங்களே. அப்போதான் அல்லாஹு தஆலா சொன்னான், மூசாவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் தராசுடைய ஒரு தட்டிலே வைத்து மறு தட்டிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வைத்தார், இந்த கலிமாவின் தட்டுதான் கனத்தால் தாழ்ந்து போகும் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். ஏன் என்று சொன்னால் இது ஹாலிக் படைத்தவன், உலகத்தில் பொருட்கள் மஹ்லூக் படைக்கப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூறுகிற நேரத்திலே மன உறுதியோடு ஒரு சிந்தனையோடு சொல்லது. அது திக்ர் மால் ஃபிக்ர். ஏதோ ஒரு ஞாபகத்துல செய்யற, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு யாரு போறது யாரு வர்றது. சில பேர் திக்ர் ஓனாலும் அப்படித்தான் செய்யறாங்க, துவா ஓனாலும் அப்படித்தான் செய்யறாங்க, தொழுகையிலே அப்படித்தான் பாக்குறாங்க. தொழுகையில நம்ம எந்திரிச்சு போனோம் அப்படின்னா அங்கேயிருந்து நம்ம பாக்குறாரு, அஜத்துல போய்கிட்டே இருக்காரு, ஒரு சுன்ன தொழுவாரு தொழுலையா, நம்ம தொழுதா என்ன தொழுவாட்டா இருக்கேன். அப்படியே சில பேர் வந்து ஒரு சீடி வேலை பார்க்கறதுக்கு சில பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லா பள்ளியிலையும் சில மாதிரி இருக்காங்க. ஒரு திக்ரு செய்கிற நேரத்தில் அந்த திக்கரை வந்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சிந்தனையோடு செய்யுங்கள். மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதாவது ஒரு அமல்களை கேட்பது அல்ல, அந்த தன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்யணும். மதரசாக்கள் ஃபஜ்ர் தொழுது உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை 100 தடவை சொல்லணுங்கிறது கொஞ்சம் ஃபர்லு மாதிரி இருக்கும். 100 தடவை இந்த கலிமா சொல்லணும்.
100 தடவை ஸலவாத் ஓதணும், 100 தடவை 3ஆம் கலிமா ஓத வேண்டும் என்பது கட்டாயம். அதனால எந்த அளவுக்கு நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வார்த்தையை நாம் சொல்கின்றோமோ மனசுல நியத்து பண்ணுங்க, யா அல்லாஹ் இதன் மூலமாக உடைய ஈமானை என்ன செய்யறது அதிகப்படுத்துவாயாக, உடைய ரிஸ்கை அதிகப்படுத்துவாயாக துஆவோடு ஓதுங்கள். முதலாவது செய்தி. இரண்டாவதாக தக்வா, இறையச்சம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயபக்திகள் இருக்கிறதோ, தக்வா இருக்கிற அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய பரக்கத் செய்கிறான். குர்ஆன் அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்கிறான். முதல்ல சொன்ன ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, சூரத்து தலாக்கில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வார், மம யத்தகிலா யஜால மஹரஜா ரிஸ்கு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு உலகத்தின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கின்றான். அவர் அறியாத புறத்தில் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வழங்குவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். இறையச்சம் என்பது இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மறுமலர்ச்சி ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியே தீர்வார். வரலாற்றில் எவ்வளவு செய்திகள் வருகிறது. அதுல துமரை ஃபாரூக் அவங்க அமர்ந்திருக்காங்க, மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க, அமைச்சருக்கு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, திடீர்னு சொன்னாங்க, போய் அந்த வீட்டுல உள்ள பெண்மணியை கூட்டு வாங்கினாங்க. கூட்டு வரப்பட்டது. கூட்டு வந்தோன்னு கேட்டாங்க, டக்குன்னு கேட்டாங்க, உங்க மகளை என் மகனுக்கு நிக்கா செய்ய தரியா கேட்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி கேட்கிறாங்க, உங்க மகளை நீடைய மகனுக்கு நிக்கா செய்ய தரீங்களாம். அந்த பெண்மணி ஆடி போயிட்டாங்க. கலீஃபா அவரை என்ன சொல்றீங்க? உண்மையா தான் கேட்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட சம்மதம் பண்றது இவ்வளவு பெரிய பாக்கி, நான் எப்படி வறுக்க போறேன்? சம்மதம் சொல்லிடுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நான் இந்த பெண்ணுடைய மகளை ஏன் திருமணம் பண்றது தெரியுமா? இந்த பெண்ணுடைய மகளை என்னுடைய மருமகளா நான் ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? நேற்று நடந்த நிகழ்வு சொல்லுவாங்க. இரவு நேரத்துல ரோந்து பணிக்கு வருகிற நேரத்துல அப்பதான் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்குதுவாக நான் கவனித்தேன். அப்பதான் என்ன செய்யறாங்க, இந்த தாயார் என்ன செய்யறாங்க, பால் விற்கிறவங்க சொல்லுவாங்க, வந்துகிட்ட மகளே, நம்ம என்ன செய்யறது, நமக்கு தந்தை இல்லை, வேற சம்பாதிச்சு கொடுக்குற வேற வழி இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கலந்து விற்கலாம் என்ன செய்யறாங்க, தாயார் சொல்றாங்க. மக சொல்றாங்க, இல்ல வேணாமா, நம்ம கஷ்டப்பட்டாலும் இது வேணாமா, ஹராம செய்ய வேணாமா அப்படின்னு. இல்லம்மா வேற என்னமா செய்யறது, வேற வழி இல்லையாமா என்பதாக. என்ன இல்லம்மா, யாருடைய ஆட்சி நடக்குது தெரியுமா? கலீஃபா உங்களுடைய ஆட்சி நடக்குது, தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியுமா? கலீஃபாவுக்கு தெரியாம போது அவர் நேரம் தூங்குவாருமா. அப்ப அந்த மக சொல்றாங்க, கலீஃபா தூங்கினாலும் கூட படைச்ச ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கானே என்பா. அப்புறம் சரி வேணாமா விட்டுருமானவா சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த வார்த்தை கலீஃபாவுக்கு பிடித்து போனது. அந்த மகளை என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீட்டு மருமகளாக எடுத்தாங்க. அந்த சந்ததிகள் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப சாலிகரான பிள்ளைகளாக ஒரு பெரிய அதாவது காசிகளாக இருந்தாங்க. அந்த சந்ததிகள் அவங்களுக்கு பிறந்தவங்க ஒரு 7 பேர் இருந்தாங்க. 7 பேருமே காசிகளாக இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு இறையச்சம், தக்குவா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது இல்லையா, அது எவ்வளவு பாக்கியத்தை கொடுக்கும்னா, நமக்கு நம்ம தக்குவாவோட இருங்க. ஒரு காலத்துல கஷ்டங்கள் இருக்கும், ஆனா அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திடீர்னு அல்லாஹு தஆலா கொடுப்பான். வாழ்க்கை அல்லாஹு தஆலா தலைகீழ மாத்திடுவான். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக சொல்றாங்க இஸ்திக்ஃபார். ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கற வார்த்தையை சொல்லுங்கள். பெருமானாரை விட உயர்ந்தவர்களா நாம்? பெருமானாரை விட பரிசுத்தமானவங்களா? பெருமானார் என்ன கூறுங்க, ஒவ்வொரு நாளும் நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொன்னாங்களே, 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பில் ஏதாவது ஒரு வார்த்தையை செய்யுங்க. பெருமானார் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு லிகுல்லி ஹம்மில் ஃபரஜா வ மின் குல்லி தீக்கின் மஹரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். நெருக்கடிகளை இருந்து அல்லாஹு தஆலா அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர் அறியாத ஒருத்தன் அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்குவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இஸ்திக்ஃபார் செய்வது என்பது நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நான்காவதாக, அல்லாஹ் நமக்கு எந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை அல்லாஹுதான் தந்தானதாக நான் நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எது கிடைத்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ், அது குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார். லைன ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நான் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செய்தால் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கின்றார். சில பேர் பார்ப்போங்க, உங்க குறைவான வருமானம், அஜித்மார்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய வருமானங்கள் குறைவாக இருக்கலாம், உங்களுடைய ஹதியாக்கள் குறைவாக இருக்கலாம், நீங்க போகக்கூடிய இடத்துல ஓத போகக்கூடிய இடங்கள்ல சில மக்கள் கூடுதலாக கொடுக்கலாம், சில மக்கள் குறைவாக கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கப்பா, அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்வார் என்பதாக அனுபவங்கள், உண்மைகள்.
இது வரைக்கும் யார் எவ்வளவு கொடுக்குறான்னு பார்த்தது கூட கிடையாது. நான் பாடு வாங்கி வந்துகிட்டே இருப்பேன், அல்ஹம்துலில்லாஹ் வந்துகிட்டே இருப்பேன். அல்லாஹ் நம்மளை என்ன குறைய வச்சா? ஒன்னும் குறைய வைக்கல, அவ்வளவுதானே இருக்கும். இது பெருமைக்காக சொல்வதல்ல. பெருமானாருடைய ஹதீஸை நாம் அமல் செய்கிற நேரத்திலே அல்லாஹ் நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவருக்கு செய்கின்றான். நம்முடைய தேவையெல்லாம் நிறைவு செய்யலாம். அதனால என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதை கொடுத்தாலும் சரி, சில இடத்துல கூடுதலா கொடுக்கலாம், சில இடத்துல குறைவா கொடுக்கலாம். எது கிடைத்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வுக்கு நின்று செய்கிற ஒரு பண்பு இருக்குமானால் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுக்கிறான். ஐந்தாவது என்ன அப்படின்னா, நம்மால முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்தல், நற்காரியங்களை செலவு செய்தல். பெருமானா சொல்லுவாங்க, சதக்கா செய்வதன் மூலமாக உங்களுடைய செல்வம் குறைந்து விடாது என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. அஸ்மா பின்த் அபூபக்கருக்கு பெருமானா சொல்லுவாங்க, அன்ஃபிக் இன்ஃபக் அலைக், அஸ்மாவே நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய், நீ செலவு செய்யப்படுவாய். வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு வ கைருர் ராஸிகீன், அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல காரியத்தில் நீங்கள் எதை செய்தாலும் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அதுக்கான பிரதிபலனை அல்லாஹ் தஆலா கொடுத்தே தீர்வான். வஹுவ கைருர் ராஸிகீன், அவன் ரிஸ்கை வழங்குவதிலே விசாலமானவன். அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் வந்து வசதியானவங்களா எப்படி ஆனாங்க? பெருமானார் மதீனாவுக்கு வரும்போது மதீனாவுடைய யூதர்கள்ட்ட வட்டிக்கு வாங்கி அடிமையா கிடந்தவங்க. ஆனா ஒரு காலத்துல அவங்க எவ்வளவு வசதி வாய்ப்புகளா வந்தாங்க. செல்வங்கள் செழித்தோங்கியது இல்லையா? வயிற்றுல நிறைஞ்சு வளைஞ்சிச்சே. எப்படி சஹாபாக்கள் இந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார். நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற, அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருந்தார். கொடுத்து அல்லாஹ்விடத்தில் அவர் பெற்றார். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த எப்படி நீக்குவது என்பது வந்து அவருடைய சிந்தனையாக இருந்தது. பெருமானாருடைய சிந்தனையும் அதுதான், சஹாபாக்களுடைய சிந்தனையாகும். நம்ம இன்னைக்கு எப்படி நம்முடைய நிலை ஆயிடுச்சு அப்படின்னா, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா கூட நம்ம வாயை திறக்க மாட்டோம், கேட்கவே கூடாது. ஏதோ கொஞ்சம் சிரமத்துல இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்ட வாயை திறக்க கூடாது, எதுவுமே கேட்க மாட்டான். அப்படியே அவர் சொன்னாலும் கூட, நானும் ரொம்ப சிரமத்துலதான் இருக்கேன், நீ நேற்று கேட்ட நான் தந்திருப்பா, இன்னைக்கு தாப்பா வந்து ஒரு இடத்துக்கு கட்டினேன், ஒரு இடத்துக்கு கொடுத்தேன். மனிதனுடைய பண்பாடுகள், மனிதனுடைய பழக்கம் அப்படி ஆகி போச்சு. யாருக்குமே எதுவுமே செய்யக்கூடாது. அது செய்வதாக இருந்தாலும் கூட ஒரு பிக்ஸட்டா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு இன்னைக்கு இதுக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு இதோடு முடிஞ்சு போச்சு. நான் எனக்கு தருவதற்காகவே நான் சொல்லுவேன் என்றாக விலகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடைய வரக்கத்துக்காக. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, அந்த நோன்பு பெறணும் அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க, அதோட முடிஞ்சு. நோன்பு பெறணும் அன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அந்த வருஷம் பூரா நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். அந்த சதக்கத்துல் ஃபித்ரை தூக்கி ஒரு ஃபித்ரை வந்துட்டு என்ன செய்யறது, இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பதாக சஹாபாக்கள் கொடுத்தார். நான் யாருக்கு கொடுக்க சொல்றேன், உங்க பக்கத்துல உள்ளவங்க ஏழை எளிய மக்கள் பக்கத்துல பாக்குறீங்க இல்லையா, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிற நேரத்தில எல்லாம் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் இங்க 2 செய்தியை சொல்லுவார். நீங்க தர்ஜுமாக்கு எடுத்து படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து சிலரை செலவு செய்யுங்க. அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். ஒண்ணு, நான் கொடுத்ததுங்கிற ஞாபகம் இருக்கட்டும். 2வது, சிலரை கொடுங்கள். அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுங்கள். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யுங்க. உங்களால முடிஞ்சது, நான் 4 பேர் சேருங்க, ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க, 4 பேர் ஒரு 10 பேர் 20 பேர் சேருங்க, ஒரு ஏழை குமர நிக்கா பண்ணி கொடுங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு மருத்துவ உதவியில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க. அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருப்பப்பா சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய துவா தெரியுமா. நீங்க அந்த துவாவை காபத்துல்லாஹ்வை செஞ்சாலும் கூட அந்த துவாவுக்கு அது ஈடாகாது. அஜத் வந்து ஆதாரமா நிறைய செய்தி சொல்றாரு. என்ன நமக்கு ஒண்ணு கேட்க முடியறதா, கேட்டா என்ன செய்து குறிப்பெடுக்கிறது, அவ்வளவுதான், அப்படியே கேட்டு விட்டு போயிடுறது. அவர் அவ்வளவு ஆதாரத்தை சொல்றாரு. சிலோன்காரரு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு இமாம் பேசுறாரு, ஒரு ஏழையினுடைய துவா என்பது காபத்துல்லாஹ்வை நீ செய்யக்கூடிய துவாவோட சிறந்தது ஹதீஸ் ஆதாரம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம போய் காபத்துல்லாஹ்வை செஞ்சாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதாங்கிற சந்தேகம் இருக்கிற, அது உயர்ந்த இடம். நம்ம எப்படிப்பட்டவங்க யாருக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல ஒரு ஏழை செய்யறா, துவா செய்யறாங்க, உதவி செய்யறோம். பெருமானார் சொல்லுவாங்க, எத்தனைமோ தாவத்து சாயில், உனக்கு நீங்க ஒரு திட்டம் என்ன செய்யறாரு, உங்கள்கிட்ட ஒருத்தர் உதவி கேட்கிறாரு, அவருக்கு நீங்க உதவி செய்யறீங்க, அவர் உங்களுக்காக துவா செய்தார், அந்த துவாவை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள். என்ன சொல்றாங்க, ஒரு யாசகன் உனக்கு செய்யக்கூடிய துவாவை, யாசகன் உன்னுடைய உதவியை பெற்றுக் கொண்டு உனக்கு செய்யக்கூடிய துவாவை பாக்கியமாக கருதுங்கள் என்று சொன்னார். அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த வகையான திரையும் இல்லை.
உண்மை செல்ல ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குங்க சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை உள்ள மாற்றத்தை கொடுப்பான். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்மளால முடிந்த அளவுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. ஆறாவதாக சொல்றாங்க நிக்காக செய்து வைத்தல். ஏழை எளிய மக்களுக்கு நிக்காக செய்து வைத்தல். அல்லாஹ் தன் திருமலை 24வது சூரா சூரத்து நூறுடைய 32வது வசனத்தை அல்லாஹ் சொல்வார், வன்கு அயாமா மின்கு வஸ்தாலிபின் இபாதிக்கு இமாயிக்கும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் அடிமைகள் அடிமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நிக்காக செய்து வையுங்கள். நிக்காக செய்து வைக்கிற நேரத்திலே யகூனு ஃபுகரா யுகனிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. நீங்கள் ஏழை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை கொண்டு செல்வந்தராக ஆக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க, அறிவுக்கு விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னா, ஒண்ணு நிக்காக செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே பரக்கத் செய்கிறான். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யறது எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நிக்காக செய்யலாம். சில பேர் என்ன செய்யறாங்க, நல்ல அதாவது நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல வீடு வாசல் கட்டி நல்லா சொத்து சோமலா தேடி நிக்காக செய்யலாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் காலத்தை கடத்திட்டே போயிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் கூறுகிறான் அப்படி அல்ல, நீ செல்வத்தை தேடியதற்கு பிறகு நிக்காசி நடக்காத, நீ நிக்கா செய்தாலும் எல்லா செல்வத்தை தருவார் என்பது ஒன்று. இன்னொரு விஷயத்தை எழுதுகிறார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நாம் நிக்கா செய்து வைக்க நேரத்திலே அல்லாஹு தஆலா செய்கின்றான், அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான், நிக்கா செய்து வைத்தவருடைய வாழ்க்கையில் அவருக்கு செய்கிறான். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்துல பொருளாதாரத்துல அழிஞ்சவங்க 2 பேர் தான் அழிஞ்சிருக்காங்க. யாரு இந்த உலகத்துல பாவமான காரியங்களை செலவு செஞ்சாங்களோ அவங்க அழிஞ்சிருக்காங்க. 2வது பெருமைக்கு என்ன செய்யலாம், பெருமைக்கு வீண் விரயமான செலவு பண்ணுவாங்க, ஊர் பாட்டுக்காக பந்தாவுக்காக வாழ்றவங்க. இவங்க 2 பேர் தான் இந்த உலகத்துல அழிஞ்சிருக்காங்களே தவிர நல்ல காரியங்களை செலவு செய்த மக்கள் யாரும் அழிஞ்ச சரித்திரமே கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு நிக்காஹ் செய்ய வைக்குதல் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். 6வது செய்தி. 7வது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்குதல். அல்லாஹ் மீது நம்பிக்கை எந்த நிலையாக இருந்தாலும் என்ன செய்ய, என்னை படைத்த இறைவனை கைவிட மாட்டான், என்னை படைத்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான். அதாவது பெருமாள் சொல்லுவாங்கல்ல, லவன்னக்கும் தவக்குல் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. அல்லாஹ்வை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவை கொடுப்பது மாதிரி அல்லாஹ் உணவை கொடுக்கிறேன் பெருமாள் சொல்லுவாங்க. அல்லாம இப்னு கைய்யிம் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, மனிதனே அன ரப்புக்கும் லாலா, நான் தான் கடவுள் என்ற சொல்ல ஃபிரௌனுக்கு கூட கொடுத்த ரப்பு சுப்ஹான ரப்பில் ஆலா, என் இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்லக்கூடிய உன்னை கைவிட்டு விடுவானா, ஏன் நீ பயப்படுகின்றாய்? எவ்வளவு பெரிய தத்துவத்தை கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு வர்றேன், என்ன செய்யுங்க, செய்தியை நல்லா உள்வாங்கி கேளுங்க. நம்ம ஏன் பயப்படணும்? ஃபிரௌன் என்ன சொன்னான், நான் ரப்புனா, அல்லாஹ்வுக்கு முன்னால நான் ரப்புனா. இப்ப உங்க கம்பெனி இருக்கு, நான் போய் வந்து நானா மோதல் சொல்ல விட்டுருவியா? நீங்க போய் அழிஞ்சிட மாட்டீங்க. ஆனா என்ன செய்ய அப்படின்னா, அல்லாஹ்தான் படைத்து எல்லாத்தையும் கொடுத்தான். அது ஒண்ணும் இல்லாம வந்து என்ன செய்யலாம், ஒரு சுடுகாட்டுக்கு வந்து வாட்சிமனா இருந்தவன், அந்த வரலாறு ஃபிரௌனுடைய வரலாறு படிங்க. சுடுகாட்டுல வாட்சிமனா இருந்தவன் 400 வருஷங்கள் அரசனாக இருந்தான், தலைவலி காசு கூட வரல. அவன் தன்னை ரப்புன்னு சொன்னான். அல்லாஹ் அவனுக்கு எதை கொடுக்கல, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். வரலாறு நிறைவேறிக்கிறது. ஒரு நாள் நைல் நதி வத்தி போச்சு. அவன் சொல்லிக்கிறான், திரிமின் தகுதி நைல் நதியுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். குர்ஆன் எல்லாம் சொல்லுகிற அந்த வரலாறு. ஒரு நாள் நைல் நதி வத்தி போச்சு. மக்கள் சொன்னாங்க, என்னங்க உங்களுடைய அதிகாரத்துல ஓடுதுன்னு சொன்னீங்க, இப்ப நைல் நதி வத்தி போச்சு வாங்க. அல்லாஹ் சோதிப்பான்ல. அவன் சொன்னான், என்னடா இது மாட்டிக்கிட்டமே, எப்படி தப்பிக்கிறது யோசிக்கிறான். சரி நாளைக்கு வாங்க பார்க்கலாம், பிரச்சனை இன்னைக்கு தீர்த்துடும், நாளைக்கு வாங்க பார்க்கலாம். மறுநாள் வாழ்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் வராங்க, தண்ணி ஓடுச்சு. எப்படி ஓடியது? இரவு நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், யா அல்லாஹ் உன்னை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன், அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி வச்சிடறான். அல்லாஹுக்கு தெரியும் இவன் அடுத்த நாள் காலையில் மாறி நடப்பாங்க, அல்லாஹுக்கு தெரியத்தான் செய்யும். நம்ம மட்டும் என்ன இஸ்திக்பார் செஞ்சுட்டு வந்து அடுத்தப்பட்ட உலகம் வாழ்றோம், என்னவோ இஸ்திக்பார் செய்வோம், அப்புறம் பார்த்தா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் மறுநாள் இப்படி நடப்பான்பாக தெரியும், அல்லாஹ் தஆலா கொடுத்தா இல்லையா? அல்லாம இப்னு கைய்யிம் சொல்றாங்க, நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் இந்த ரிஸ்கை பத்தி பயப்படுற? உன் வாழ்க்கையில வந்து ஒண்ணுமே இல்லாம நடுத்தருக்கு வந்துருவோமோ, ஒண்ணும் பயப்படாத. ஆனா ரப்புக்கும் ஆலா, நானே கடவுள் என்று சொல்ல ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுத்தானே, சுப்ஹான ரப்பில் ஆலா, என் இறைவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒண்ணு அல்லாஹ் விட்டுருவானா? அதனால் அல்லாஹ் நம்பிக்கை வையுங்கள். முதல்ல அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்பிக்கை வையுங்கள். 8வது செய்தியாக எழுதுகிறார்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுதல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல். இந்த இரண்டையும் சேர்த்து பிறகு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஹதீஸ்ல வருகிறது, மன் அஹப்ப யபசுத அலைஹி ஃபி ரிஸ்கிஹி வ யன்ஷவு ஃபி அஸ்ரிஹி ஃபல்யஸ்ல் ரஹிமஹு ஃபல்யப்ர் அபாஹு. புகாரி ஷரீஃப்ல வருகிறது 5986 ஹதீஸ். பெருமானார் சொல்றாங்க, உங்களுடைய ரிஸ்க்ல பரக்கத்து வேணுமா, உங்களுடைய ஹயாத்துல பரக்கத்து வேணுமா, உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள்.
உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற நேரத்தில் சில நேரங்களில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சிரமம் இல்லாம இல்லை, சிரமங்கள் இருக்கும். சில நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்வதுமா இருக்கலாம், சில நேரத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்வதுமா இருக்கலாம், சில நேரத்துல நம்ம வீட்டுல உட்காரும் போது பஞ்சாயத்து பேசி உட்கார்ந்து இருக்கலாம், நமக்கு சங்கடங்கள் இருக்கலாம், சில நேரங்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அதே நேரத்துல பெருமானார் சொல்லுவாங்க, அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். உடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்கிற அல்லாஹ் தஆலா செய்கிறார், உடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான், உடைய ஹயாத்துல பரக்கத் செய்வதாக பெருமானார் சொல்றாங்க. ஒன்பதாவது சொல்றாங்க, ஹஜ் உம்ரா செய்யுங்கள். தாபீபே ஹஜ்ஜத்து உம்ரா, ஹஜ் உம்ராவை நீங்கள் செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த குஃப்ரை நிஃபாக்கை அல்லாஹ் தஆலா நீக்குவான், வறுமையை நீக்குவான். அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஹஜ்ஜுங்கிறது ஆயுஷ்ல ஒரு தடவை தான் கடமை. ஆனா அதே நேரத்தில் அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதாக இருந்தாங்க. ஒண்ணு. அதே நேரத்தில் உம்ராவை பொறுத்தவரை இவருக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் உம்ராக்கள் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா வறுமையை நீக்குகிறான், ரிஸ்கை பரக்கத் செய்கிறான். ஏன்னு சொன்னா பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டாருமாக சொன்னாங்க. அதாவது ஹஜ்ஜுக்கான உம்ராவுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குமானால் போயிட்டு வாங்க. அதாவது நான் போக வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படின்னு அதாவது சில பேர் சில வருஷம் போகணும்னு நினைக்கிறாங்க, மற்ற எந்த காரியத்திலையும் உதவி செய்ய மாட்டாங்க. அது தவறு. உங்களால உதவி செய்யறாங்க, உறவுகளுக்கு என்ன செய்யற, உறவுகளுக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு போகக்கூடிய பாக்கி வரிச்சோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போக, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆலயத்தை போயிட்டு பார்த்து வருகிற நேரத்திலே கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால என்ன செய்யறாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாபிஉ பைன ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவை நீங்க அதிகமாக செய்யுங்கள். அதன் மூலமாக உள்ளத்தில் இருக்கிற குஃப்ரும் நிஃபாக்கும் என்ன செய்து போகும், அதே மாதிரி வறுமை நீங்குவதாக சொன்னாங்க. 10வது செய்தியாக சொல்றாங்க, பலகீனமானவருக்கு உதவி செய்யுங்கள். பலகீனமானவங்கன்னா யார் அப்படின்னா, வயதானவர்கள், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்மிடத்துல யார் முதியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பலகீனமானவங்க. 4 பேர் சொல்றாங்க. ஒண்ணு பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள். இவருக்கு நான் உதவி செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்கிறான், இன்னும் பரக்கத் செய்கிறான். பொதுவான உதவி என்பது வேறு. முதல்ல சொன்னேன், இதுக்கு பெருமானார் தனியாக சொன்னான், இன்னமா துன்சரூன துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும், உங்களுடைய பலகீனமானவர்களை கொண்டால் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. அதனால நம்முடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்யற விஷயத்திலே கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. என்ன சொன்னா அவங்க நம்முடைய பொறுப்புல இருக்காங்க. நம்முடைய அதே மாதிரி யார் முதியவங்களாக இருக்காங்களோ, மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்களோ, அவருக்கு உதவி செய்யற இடத்துல அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும் என்பதால் பெருமானார் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்குது. இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.